डीजल इंजन को कैसे अल्कोहल में यूज कर सकते हैं, उस पर ये शोध किया गया था। ये भी एक सक्सेसफुल स्टडी रहा हम लोगों का। इंफॉर्मेशन स्किल है, स्टडी किया था, उसमें लो कॉस्ट कैटलिस्ट कैसे लगा सकते हैं ताकि डीजल का धुआं जो है वो किसी एग्जॉस्ट। வெளிநாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கவும் வாகனங்களின் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணவும் மத்திய அரசு பல்வேறு மாற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து உபயோகப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளில் பெட்ரோல் உடனான எத்தனால் கலப்பு சதவீதம் மெல்ல அதிகரிக்கப்பட்டு தற்போது 20% வரை எத்தனால் கலந்த பெட்ரோல் பரவலாக விற்பனை செய்யப்படுகிறது. இது விவசாயிகளுக்கும் கைகொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்நிலையில் E20 பெட்ரோல் பயன்பாட்டால் கார் உள்ளிட்ட வாகனங்களின் என்ஜின் செயல்பாடு பாதிக்கப்படுவதாகவும் மைலேஜ் குறைவதாகவும் சிலர் குற்றம் சாட்டினர். வாகன பயன்பாட்டாளர்களின் இந்த குற்றச்சாட்டை மறுத்த மத்திய அரசு தீவிர ஆய்வு சோதனைகளுக்கு பிறகே இந்த நடவடிக்கை செயல்பாட்டுக்கு வந்ததாக கூறியுள்ளது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் IITயின் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ஜின் ரிசர்ச் லேபில் இதுகுறித்த பிரத்யேக ஆய்வு நடந்தது. ஆய்வு முடிவுகள் குறித்து கான்பூர் IITயை சேர்ந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியரான டாக்டர் துருவ் ராஜ் கூறியதாவது: E20 பெட்ரோலின் இயங்கும் வாகனங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளன. பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் வாகனங்களின் என்ஜினில் பழுது ஏற்படுவதாக சோசியல் மீடியாக்களில் பரவும் தகவல்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இதுகுறித்து முழுமையான ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இன்னும் சொல்லப்போனால் வரும் காலங்களில் பெட்ரோல் உடனான எத்தனால் கலப்பு சதவீதம் இன்னும் படிப்படியாக உயர்த்தப்பட வாய்ப்பு உள்ளது. இது E85 ரக பெட்ரோலை வைத்தே வாகனங்களின் செயல்பாடு குறித்து ஆய்வு செய்தாகிவிட்டது. அப்படி இருக்கையில் E20 பெட்ரோலால் எந்த பாதிப்பும் இல்லை. E20 பெட்ரோலால் மைலேஜ் குறைவதாக எழும் குற்றச்சாட்டுகளும் ஏற்புடையதல்ல. ஒரு வாகனத்தின் மைலேஜ் அதை எப்படி கையாள்கிறோம், எந்த வகையான சாலையில் எவ்வளவு வேகத்தில் கையாள்கிறோம் என்பதை பொறுத்தது. எனவே இதுபோன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நம்பத் தேவையில்லை. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு நடவடிக்கை மிகவும் நல்ல விஷயம். வரும் நாட்களில் எத்தனால் கலப்பு சதவீதம் நிச்சயம் அதிகரிக்கும். மக்கள் தேவையற்ற அச்சத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றார். इस पर ई चैम्बर डिज़ाइन की टेक्नोलॉजी हम लागू कर रहे हैं।